மௌத்துக்கு பயந்து வாழ்ற மனுஷன் மனுஷனே இல்ல. மறக்க வேணாம். யாருக்கு ஹக்க பேசுறதுக்கு மௌத்துக்கு பயம் வருமோ, யாருக்கு ஹக்க பேசுறதுக்கு முன்னால பிரச்சனை கண்ணுக்கு விளங்குமோ, அவர்கிட்ட மனுஷ சுபாவம் இல்ல. உம்மத்து தெளிவாட்டையாது எப்பயுமே. என்றைக்கும் உம்மத்து பாத்தில் ஹக்கண்டு விளங்கி கொண்டிருக்கும். அப்ப பயமுறுத்துறவன் ஷைத்தான். பயமுறுத்துறவன் யாரு? ஷைத்தான். இரண்டாவது, உடம்புல பேதகம் உண்டாக்குறவன் ஷைத்தான். இங்களை கீறி அங்களை கிழிச்சு, இந்த மருத்துவம் அல்ல, இது ஷைத்தானியன். மறக்க வேணாம். ஷைத்தான் அல்லாஹ் கிட்ட சபதம் செஞ்சிட்டு வந்தான், நான் மக்களை வழி கெடுப்பேன். எப்படி சொன்னான்? வல உதில்லன்னஹும், ஓதுங்கோ ராஜா. வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும் பல யுபத்திகுன்ன ஆதானல் அன்ஆமி வல ஆமுரன்னஹும் பல யுகையிருன்ன கல்கல்லாஹ். என்னது? பல யுகையிருன்ன கல்கல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல பேதகத்தை உண்டாக்குவேன். வல உதில்லன்னஹும், அவங்கள வழி கெடுப்பேன். அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டு வந்துட்டு சொல்றான், பல யுகையிருன்ன கல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல பேதகங்களை உண்டாக்குவேன். அங்கால வெட்டுவேன், இங்கால கொத்துவேன், பௌத்த கிழிப்பேன், புள்ள வெளியாகிறது, ஃபர்ஜால வெளியாகணும், வேற இடத்தால வெளியாக்குவேன். உள்ள அநியாயங்கள் அவ்வளவும் ஷைத்தானியத். மறக்கான். யார் உடம்புல பேதப்படுத்தணும் நினைக்கிறானோ அவன் மருத்துவன் இல்ல, அவன் ஷைத்தான். மருத்துவன் இல்ல, ஷைத்தான். இந்த ஷைத்தானியத்துல நிறைய விஷயம் இங்க பேச, நிறைய வெறுமனை மருத்துவத்துல மட்டும் இல்ல, என்ன பலன்கள்ல இயற்கை இந்த பேரக்காவ இன்றைக்கு கிலோ பேரக்கை ஆகி சொல்லுங்களேன். மாங்க பாதுகாக்கப்பட்டி, புலாங்க பெலிக்க பாதுகாக்கப்பட்டி, பப்புளுக்கே நாசமாக்கிட்டான், பேரக்காவ நாசமாக்கிட்டான். இன்னும் சொல்லுங்களேன், இதுக்கு என்ன சொல்ற? அந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபை ஷைத்தாண்ட வேற ஷைத்தாண்ட. மறக்குவான். கோழி நல்லா இந்த கோழியை ஹராபாக்கி கொண்டு அடை 40 நாள் அறுக்க கொள்ள குயி குயி என்று கத்துற, கோழி குஞ்சு கத்துற மாதிரி அதை பார்த்து இவர் அறுக்கிற. இவருக்கு ஹலாலாம் இது. நான் தான் அறுத்தேன், ஹலால். அவ பண்டிய கத்திய வச்சு அறுத்தாலும் ஹலால் ஆயிடும் போல. ஜல்லாலாட ஹுக்கும் என்ன? அக்லு லஹ்மில் ஜல்லாலா என்ன ஹுக்கும்? ஃபிக்ஹ்ல ஹராம். ஃபிக்ஹ்ல என்ன ஹுக்கும்? ஹராம். ஷாஃபி மذஹப்ல ஹராம். நான் தஹ்கீக் பண்ணினேன், கேளுங்க. ஜல்லாலாண்டா என்ன? ஜல்லாலாக்கு 2 தாரீஃப் இருக்கு. ஒன்று தகையுரானது எதால, ஒன்று சாப்பாட்ட முறைகேட எடுத்து தகையுரானது, இன்னொன்று நஜிஸ்ல எடுத்து தகையுரானது. ஜல்லாலாவ சாப்பிடுறது ஹலாலாகும் எப்பண்டா, இயற்கை முறைப்படி அத 40 நாள் பரிபாலிக்கணும், இன்னொரு சில்லா முடிக்கணும் அவர், அப்பதான் ஹலாலாகும். அது வரைக்கும் ஜல்லாலா ஹராம். நான் கேட்கிறேன், இதே பாய்லர் கோழிய நான் நஹ்ஜத்துல் உலமா மதரசால வாழச்சேனையில பார்த்தேன். பாய்லர் கோழியவங்க வளர்க்குறாங்க சாதாரணமா விட்டு. 9 மாசத்து குஞ்சு, 6 மாசத்து குஞ்சு 900 கிராம் இல்ல, எவ்வளோ? 6 மாசமா நார்மலா வளர்க்குறாங்க, எவ்வளவு இல்ல? நான் நிறுத்து பார்த்தேன், 900 கிராம் இல்ல. இதே கோழி 40 நாள் 1.25 கிலோ ஆகுது. எப்படி? சாப்பாடு நீங்க குடுக்கற எப்படி, எந்த மாதிரி, அதெல்லாத்தையும் நாங்க பேசினா நீங்க சொல்லுவீங்க அப்படி இல்ல இப்படி, அந்த பேர் இல்ல இந்த பேர், முந்தி ரூபாய்லாண்டாங்க, இப்ப வேற பேர்ல கொண்டாந்து அதே வேக்சின் அடிக்கிற.
என்ன ருபெல்லா சரியில்லாண்டு பெரும்பாலான டாக்டர்ஸே சொல்ல தொடங்கிட்டாங்க. இப்ப அதே வேக்சின் அத வயசுல கொண்டு வேற பேர்ல அடிக்கிற. இன்றைக்கு நாங்க சொன்னோம்டா இந்த சாமானத்தால தான் பாய்லர் கோலிட என்ன எஃபெக்டிவ் என்று அதே சாமானத்தை வேற பேரை சொல்லுவாய். அதனால உங்களோட நஜீஸ பத்தி நாங்க பேசல. ஏதோ ஒரு பேதத்தால நாசமான கோழி தான் 40 நாள்ல குஞ்சு கத்த கோழி 1.25 கிலோ நிக்குது. இப்ப இதே கோழிய இயற்கையா மருந்து செய்யாம மருந்துண்டா இயற்கையான சாப்பாட்டை கொடுக்காம எப்படி ஹலாலாகும்? டாக்டர் சாப் கேன்சர் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் என்ன பாய்லர் கோழிய பத்தி? பிரஸ்ட் கேன்சருக்கு அடிப்படை காரணம் கேன்சர் ஹாஸ்பிட்டல் சொல்லுது. சைடு எஃபெக்ட் இல்லன்னு சொல்றீங்களா? சரி, உங்களுக்கு தீந்தே தாரமே இந்த பாருங்க உங்களோட ஹாஸ்பிட்டல் சொல்லுது. இன்னும் தகவல்களை சேகரிச்சு டாக்குமெண்ட் பண்ணுங்க. அநேகமான அவங்களோட ஆட்கள்கிட்ட வாயாலே சொல்லிட்டாங்க இது ஆபத்து, இது நோய்க்கு காரணம். மாதவிடாய் பிரச்சனை, சின்ன பிள்ளைகள் அவசரமா கொமராயி என்னது ஆண்மை இழக்கப்படுது, பெண்களோட இச்சை தூண்டப்படுது, தினம் உண்டாகுது. பொம்பளைக்கு இச்சை கூட ஆம்பளைக்கு இச்சை இல்ல. மாப்பிள்ளை பொண்டாட்டியும் என்ன செய்வாள்? பொம்பளைக்கு ஓவர், ஆம்பளைக்கு இல்ல. யாருக்கு சரி அந்த பிரச்சனைண்டா நீங்க பெர்மனண்டா பாய்லர் கோழிய தின்னாம வெள்ள சீனிய தின்னாம இருங்கோ. நீங்க ஒரு மருந்தும் செய்யாட்டியும் உங்களுக்கு விஷயம் லேசா சரி முன்னேறும். நீங்க ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, நான் எழுதி தாரேன் இந்த மஜ்லிஸ்ல 3ல் 1க்கு அந்த பிரச்சனைக்கு இல்ல மாட்டாங்க. இல்ல ஆனா எங்கள்கிட்ட ராஜ்யம் வந்து சொல்றேன், நாங்க அமானிதம் வெளியே போடுறல்ல, ஆனா வந்து செல்ற அதுல 2.5 வருஷமாவது நானும் வைப்பு மூஞ்ச பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம்? 2.5 வருஷமா ஒரு முறை ஒன்று சேர்ந்து இல்ல, கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு முறை ஒன்று சேர்ந்து இல்ல. இதுக்கெல்லாம் ரப்புல் ஆலமீன் குத்தகாரனா? நீங்க யார குறை சொல்ல போறீங்க? பல யலூமன்ன இல்ல நஃப்ஸா, அவர் அவருக்கே குறை சொல்லி கொண்டு இல்லாம வேற எந்த குறையும் சொல்ல போவானா? அதனால மேலான சகோதரர்களே பெரியோர்ல மருத்துவம் செய்கிறவர் உடம்போட உயிரோட இரக்கம் உள்ளவர். 2வது இலகுபடுத்துவார். பஷிரு வல துனஃபிரு வயஸ்ஸிரு வல துஅஸ்ஸிரு. அப்படியா? அது அபூ மூஸா அஷ்அரி, ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் பார்த்து சொன்னாங்க, பஷிரா நன்மாராயம் சொல்லுங்க, வல துனஃபிரா மக்களை விரட்ட வேணும், வயஸ்ஸிரா லேசாக்கி கொடுங்க, வல துஅஸ்ஸிரா கஷ்டமாக்க வேணும். இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமாக்கிட்டாங்கடா. ஒரு பேஷண்ட நோயை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி 1.5 லட்சம் 2 லட்சத்தை ஹராபாக்குறான். இந்த பானந்துறையில அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நிப்பாட்டி 4 நாள் மெஷினை போட்டு ஆபரேஷன் பண்ணி பில்ல கொடுத்தீங்க. ஜனாதாக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல 4 நாளா தொடர்ந்து இன்னும் மௌத் இல்ல, கோமா ஸ்டேஜ்ல இருக்கார். ஏன்னா 27 வயசு பொம்பளை புள்ள, அந்த கணவருடைய உம்மா அவ என்கிட்ட மறந்தெடுக்க வந்தான். அவ சொல்றா, அன்றைக்கு எங்கட வீட்டுல ஆக்கி தந்துட்டு ஒரு நோயும் இல்லாம தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனான். மண்டை ஓட்ட கலட்டி கண்ல இருந்து மூளைக்கு போற ஒரு நரம்பு, அதுல ஒரு சின்ன ஒரு விஷப்பு மாதிரி ஒன்று வெளியில காண்றதுக்கு ஸ்கேன்ல எங்கேயோ காட்டிக்கான். இத ஆபரேஷன் பண்ணி நரம்பு வெட்டுப்பட்டுச்சு, ஆல்மவுத். சும்மா இந்த பொம்பளை இன்ஷா அல்லாஹ் அல்லாமி சத்தியமா சொல்றேன், மூக்குள்ளுக்கு டிராப் போட்டா இந்த அந்த நரம்புல உள்ள அந்த அவ்வளவு பிரச்சனையும் தீர்ந்துடும், அவ்வளவு பிரச்சனையும் தீரும். இதை விட பெரிய பிரச்சனை கொண்டிருக்கிறாங்க, சுகம் எடுத்துக்கிறாங்க. நான் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முந்திதான்
முஸ்தாகோட பேசிக்கொண்டேன், ஒன்றும் சரி வரல. இப்ப எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு போன ஆகுமே மேஜர் கேஸ் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ கிளிப் எடுக்க போறோம், நேரடியா வீடியோ பண்ண போறோம். ஏன்னா நாசங்கள் அவ்வளவு மேலோங்கி கொண்டு போகுது. எங்களுக்கு துணியால வாழ்ற ஐடியா இல்ல, ஹக்கா சொல்றேன். எங்களுக்கு துணியால வாழணும், பெரிசா என்ன துணியால சிறைக்கணும் ஐடியா இல்ல. மனுஷர்களை கொண்டு கொண்டு துணியால அவன் பௌத்த பொழப்புக்கு வாழ்றானே, இவனும் இந்த சமுதாயத்தை பத்தி மக்கள் விளங்கணும், சமுதாயம் உணர்வு பெறணும். இதுக்காக வேண்டித்தான் இதெல்லாம் செய்யறோம். அதனால மேலான சகோதர பெரியவர்ல மருத்துவர் என்றவர் உடம்புல பேதாபடுத்த மாட்டார், பண்ணினா அவன் செய்தான். இரண்டாவது சொல்லுங்க, அன்பு வைப்பார், அன்பு வைப்பார். டாக்டர் பேரும் எனக்கு ஞாபகம், நான் சொல்றேன் இல்ல. பேஷன் உண்டு, எனக்கு மிச்ச நெருக்கமான கூட்டாளி, கொழும்புல இருக்கிற ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல், அப்போலோ இல்ல நவலோகேல அவர் பிரயாணம் செஞ்சு தூரத்துல இருந்து வந்தார். ஒரு ஆலிம் சேனலிங் எல்லாம் இந்த போன்ல போட்டீங்க, 2700 லட்சம் ரூபாய் வெட்டிங்க. அப்ப அந்த என்ன துண்டு அங்க போய் இருக்கிற துண்டுல போட்டிக்கிற டைம் எனக்கு ஞாபகம் இல்ல, 2:25 இருந்து 2:27 டைம் தான் அவருக்கு. 2700 ரூபாய் கட்டி எவ்வளவு டைம், எத்தனை நிமிஷம், 2 நிமிஷம் டைம் எழுதிக்கிற துண்டுல பிரிண்ட்ல வந்து டைம் 2:25 இருந்து 2:27 மட்டும். அப்ப உள்ளுக்கு போகல, நானும் போனேன். இவருக்கு அவசரம், இவருக்கு டைம் இல்ல. என்ன செய்யறார், கியாண்ட இவர் எழுதுறது மருந்த, கேட்கறது நோய. என்ன ஆச்சரியம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபிஹி. ஒரு மனிதன் உடம்புல அல்லாஹ் 2 கல்பு வைக்கல, ஒரு கல்பால கேட்க, இன்னொரு கல்பால எழுத. அப்ப இவன் என்ன செய்யறான், பச்சை போய் செய்யறான். கடைசியா எழுதினான் இஜி ஒன்று எடுத்துக்கொண்டு வர சொல்லி. என்ன எடுத்துக்கொண்டு, இஜி ரிப்போர்ட் தலையே அப்படியே ஒரு மெஷினுக்குள்ளுக்கு அப்படியே போட்டு ஸ்கேன் பண்ணி எடுப்பான், இஜின்னு சொல்லுவான். அத ஓட்டுவான், இதுல திரையில கொண்டு போயிட்டு இஜி ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வந்து காட்ட போன இடத்துல நான் கண்ணால கண்டேன். எடுத்து பார்த்துட்டு மேக்கு ப்ராசஸ் செய்யணும், கொலைக்கு எழுதுன்ற எடுத்து சொல்லி இன்னொரு டேப்லெட் எழுதினான். மொத்தம் 6 டேப்லெட் எழுதி. அப்ப இவர் என்னமோ கேட்க போறார், ஓட மாட்ட விடாவன. எனக்கு டைம் இல்லாதுக்கெல்லாம் உன்னோட பேசுறதுக்கு எவ்வளவு கட்டி. அப்ப நான் கேட்டேன், मात्या में पोटा कियांडवो में मोगटा तो बेद दुन्ने केला एकदम प्रश्न තියෙන්නේ ඔයා මේ ඊජි එක බලලා බේත් දුන්නේ නෑනේ ඊට ඉස්සරම ලියලා ඉවරයිනේ ඔයාට බෙහෙත දන්නවනම් ඔයා ලියලා ඉවරයි නම් ඔයා මොකටද මේ ඊජි එක ගන්න කිව්වේ ඊට පස්සේ ඊජි එක ගත්තට පස්සේ ඇයි බලන්නේ නැත්තේ ඇයි උත්තර දෙන්නේ නැත්තේ මේ பேஷண்ட் அவன் என்ன செஞ்சானண்டா பாத்ரூம் போயிட்டான் உள்ளுக்கு ஒரு பாத்ரூம் தான் இங்க வேற எங்கேயும் இல்ல போறதுக்கு அந்த கன்சல்டேஷன் ரூம்ல ஒரு பாத்ரூம் தான் நீங்க பாத்ரூமுக்கு போயிட்டான் நர்ஸ் கிட்ட என்னமோ சொல்லிட்டு நர்ஸ் சொல்றான் ஒரு டைம் முடிஞ்சு நீங்க போங்க இதுதான் பதில் மனுஷரோட இறக்கம் இல்ல சம்பாத்தியம் மட்டும்தான் நோக்கம்